ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? சாக்லேட் தாங்க பண்ணியிருந்தேன். ஹோம்மேட் சாக்லேட் ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருந்தேன். எப்படி வருமோ அப்படின்னு எனக்கே பயமாக இருந்துச்சு. ஓகே தான், 10க்கு ஒரு 8 மார்க் கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்துருந்துச்சு. அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு பட்டரை வந்து ஃபுல்லாகவே நல்லா உருக்கிக்கிட்டேன். உருக்குனதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கொக்கோ பவுடர் ஒரு கிண்ணம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 3/4 கப்பு அளவுக்கு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஃபுல்லாகவே கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் ஃபுல்லாகவே கலந்து விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் கலந்து விட்டால் தான் அது நல்லா வரும். மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட மில்க் பவுடர் இல்லாததுனால கொக்கோ பவுடரும் ஜாகரி மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே தூவி விட்டு நல்லா கலந்து விட்டேன். அது ஃபுல்லாகவே பீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சாக்லேட் மோல்டு இல்லை. அதுக்காக ஒரு லயன் டேட்ஸோட டப்பா தான் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி பாக்ஸு, அதில் வந்து பட்டர் பேப்பரை ஃபுல்லாகவே போட்டு விட்டு அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். உள்ளே எதுவுமே பபிள்ஸ் இருக்க வேண்டாமே அப்படின்றதுக்காக ஸ்டிக் வச்சு ஃபுல்லாகவே தடவி விட்டேன். அதுக்கப்புறம் நான் பொடி பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மேலே தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃபஸ்ட் டே பார்த்து அது ஃபுல்லாகவே ஆயிருக்குல. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து தான் ஓப்பன் பண்ணேன். பசங்க எப்போம்மா ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டே தான் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். மேபி மில்க் வந்து ஃபுல்லாகவே தண்ணியை ஆட் பண்ணாமல் கெட்டியாக ஊற்றிருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அது ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து காய வச்ச பால் தான் ஆட் பண்ணியிருந்தேன். எதுக்காக அப்படின்னா டீக்காக வச்சுருந்த பால் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால தான் லேட்டாக மோல்டாச்சா என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் டேஸ்ட் மட்டும் நல்லாவே இருந்துச்சு. என் பையன் தான் டேஸ்ட் பண்ணி சொன்னான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து சாக்லேட் செய்யும்போது கண்டிப்பாக மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே சாக்லேட் மோல்டும் வாங்கிட்டு ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.